தற்போதைய அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் டாஸ்மாக் கடை அருகே முருகேஷ் என்பவர் மர்மமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதை டாஸ்மாக் கடை அருகே முருகேஷை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். முருகேஷ் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இன்று மழையூரில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் எனவும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கியதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் அப்பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை அருகே இருசக்கர வாகனத்தில் நின்ற போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் அவர் ஐவரால் படுகொலை செய்யப்பட்டார். இதில் முருகேசன் படுகாயமடைந்த நிலையில் அவர் உயிரிழந்த பின்னர் அவர் உடலானது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முருகேசன் வெட்டிய மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி முருகேசன் உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி, அதாவது புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் இருந்த டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையால் தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என கூறி குற்றம் சாட்டி பூட்டப்பட்டிருந்த டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கினர். தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்துல் தலைமையில் சம்பவத்தில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதனை அடுத்து அந்த கொலைப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்து அந்த டாஸ்மாக் கடை அடித்து நொறுக்கும் காட்சி இரவு நடைபெற்றது. மேலும் அவர்கள் இரவு முழுவதும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட நைட் 12:30 மணியில் அவர்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று காவல்துறையினர் உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் தற்பொழுது வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கைவிடப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் முருகேஷ் உறவினர்கள் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி மலையூர் பகுதியில் திரண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட சூழலில் உள்ளனர். இந்த நிலையில சம்பந்தப்பட்ட மலையூர் பகுதியில் உள்ள இந்த வர்த்தக நிறுவனம் வர்த்தக சங்கத்தினர் வந்து முழு கையெழுப்பு போராட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டு கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில முருகேஷ் கொலை செய்யப்பட்ட சம்பவ வழக்கில் கற்பட்டிப்பட்டி ஐயப்பன் என்பவரை பிடித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்டவர் யார் சம்பந்தப்பட்டிருப்பார் என்பதை மேலும் விசாரணையில் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.